கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1980 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த புனித வெள்ளியிலே ஆண்டவர் சிலுவையிலே 7 வார்த்தைகளை மொழிந்தார். அதில் முதலாவது லூக்கா 23:34 நாம் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு பிதாவை நோக்கி, தனக்கு துன்பம் செய்கிறவர்களுக்கு எந்த தண்டனையும் வந்துவிடக்கூடாது, எதிரிகளுக்கு கூட தண்டனை வந்துவிடக்கூடாது என்று நினைத்தவர் இயேசு. எனவேதான் தன்னை நிந்தித்தவர்கள், தனக்கு துன்பம் செய்தவர்கள், தனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் யாவரையும் பார்த்து அவர்களுக்காக, பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு கற்றுத்தருவது மன்னிப்பை கற்றுத்தந்திருக்கிறார். நாம், நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் நமக்கு தீங்கு நினைத்தால் கூட அவர்களை மன்னிப்போம். ரெண்டாவது, அதே லூக்கா 23:42-43 கள்ளன் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். பாருங்க, கள்ளன் மனம் வருந்தினான். தான் செய்த தவறுகளையெல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்றான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தவறு செய்தவன்தான், பாவம் செய்தவன்தான், ஆனால் உம்மால் என்னை மன்னிக்க முடியும் என்று சொல்லி கடைசி வேளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபித்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியர்கள் நமக்கு எச்சரிக்கையாய், உங்களுக்கு எச்சரிக்கையாய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி வருகிறார்கள், பிரசங்கித்து வருகிறார்கள். அதற்கு நாம் கீழ்ப்படிவோமானால் ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவத்தை பெற்றிக்கொள்வோம். மூன்றாவது வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பி கொண்டோமானால் 26-27 நாம் வாசிக்கிற பொழுது, ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் நோக்கி கண்டு, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் யாரையும் நிற்கதியாய் விடுவதில்லை, யாரையும் நிற்கதியாய் விடுவதில்லை. இந்த உலகத்தில் மனிதர்கள் உடன் பிறந்தோர் அல்லது குடும்பத்தார் எல்லாரையும் சில சூழ்நிலைகளில் நிற்கதியாய் விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, யாரையும் நிற்கதியாய் விடுகிறவர் அல்ல. யோவானை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய். தாயை தன்னுடைய சீசனிடத்தில் ஒப்படைத்தார். சீசனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய். ஹல்லேலூயா. நன்கு கவனியுங்கள், யோவானை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய் என்று சொல்லி. தாயை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன் என்று சொல்லி. அப்போ இந்த உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பின்புதான் தன்னுடைய முடிந்தது என்று சொல்லுகின்ற வார்த்தையை சொன்னார். எனவே ஆண்டவர்
யாரையும் தனியே விடுகிறவர் அல்ல. அவர் உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். நான் அந்த உறவுகளை உருவாக்கி கொடுக்கிறவர். பாருங்க, ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் ஒருவேளை மனித தயவு கூட கிடைக்கும்படி செய்வார். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போமானால், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். தேவன் அவரை கைவிடவில்லை. பின்ன ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், அவர் வந்த காரியத்தில் ஜனங்கள் இன்னும் முழுமையாக வரவில்லை. அவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்ற ஜனங்களே அவரை காட்டி கொடுத்தார்கள். அவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாயிருந்தார்கள். ஏன் அவர் தெரிந்து கொண்ட சீஷர்களில் ஒருவனே அவரை காட்டி கொடுத்தான். இப்படி பல பாடுகள். இந்த சூழ்நிலையில்தான் என் தேவனே, என் தேவனே என்று கூப்பிடுகிறார். தேவனிடத்தில் வருவதற்கு வாஞ்சையாய் இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. அடுத்த வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமானால், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் ஆத்தும தாகத்தை குறிக்கிறது அவருடைய தாகம். ஆத்தும தாகம். பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எனவே பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று தாகமாயிருந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பாவத்திலிருந்து விடுதலையாகி அவருடைய தாகத்தை தீர்த்து வைப்போம். அடுத்த காரியம், யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்னார். அவர் இந்த உலகத்தில் வந்த காரியங்கள் 3.5 வருடத்தில் நிறைவேற்றி கொடுத்தார். அநேக அற்புதங்கள் செய்தார். அநேக ஆத்துமாக்களை புதுப்பித்தார். பாவிகளை ரட்சித்தார். எனவேதான் அவருடைய செயல் முடிந்தது. நாமும் கூட இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அனுப்பி கொடுத்ததனுடைய காரியங்களை நிறைவேற்றி முடித்து நம்முடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிப்போமானால், இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கடைசியில் தேவன் தந்த ஆவியை அவருக்கே கொடுத்தார். நாமும் கூட இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து அவர் தந்த ஆவியை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி வாழ்வோம். 7 காரியங்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்றார். மன்னிப்பை அவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அது கூட ஒரு மன்னிப்பு தான். அது மாத்திரமல்ல, பாவியை மனம் திரும்ப அவர் சம்மதித்தார். 3வது, இயேசுவின் தாயையும் அருகருகே வைத்து கொண்டு அவர்களை பார்த்து ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்து, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னால் கூட அன்றைக்கும் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் முழுவதுமாய் வரவில்லை. 5வது, தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் ஆத்தும தாகத்தை குறித்து சொன்னார். முடிந்தது. அவர் 6வது காரியம், அவர் வந்த காரியங்கள் முடிந்தது. 7வது, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பணிகளையும் ஆண்டவர் செய்து தன் ஆவியை ஆண்டவர் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
நீர் சிலுவையில் பட்ட பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் எங்களுக்காக அருளின வார்த்தைகளை தியானித்தோம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்கள் பாவங்களை மன்னியும். ஆண்டவரோடு நாங்கள் வாழுகிற அனுபவத்தை தாரும். சில பொறுப்புகளை தாரும். தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே, உம்முடைய தாகத்தை தீர்க்க எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் ஊழியம் செய்ய உதவி செய்யும். இந்த ஆண்டவரே, புனித வெள்ளி நாளிலே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.